Hello students, welcome to our channel. நம்ம சேனலோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி சம்பந்தமான பேசிக் கான்செப்ட்ஸை ரொம்ப எளிய முறையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறது தான். நம்மளோட ப்ரீவியஸ் கான்செப்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் பயாலஜி சம்மந்தமாக ப்ரீஃபாக கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், பார்த்துடுங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோவில் லிவிங் வேர்ல்டு பற்றின கான்செப்ட் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் சம்மந்தமாகவோ இல்லை பயாலஜி சம்மந்தமாகவோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய கிளாஸ் என்னன்னு சேர்த்து பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லிவிங் வேர்ல்டு. லிவிங் வேர்ல்டில் டைவர்சிட்டி பற்றி தான் இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் லிவிங் வேர்ல்டு? லிவிங் வேர்ல்டுனா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள், அதுதான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கிற இடம் தான் லிவிங் வேர்ல்டு. அது ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று டேஞ்சபிள், இன்னொன்று இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்னா மூவபிள். மூவபிள்னா என்ன? கவ், டாக், அதெல்லாம் டேஞ்சபிளில் வரும். இன்டேஞ்சபிள்னா ஆப்வியஸ்லி பிளான்ஸ். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்ஸும் இருக்குது. அது பேர் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லிவிங் வேர்ல்டில் டைவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு இருக்குது, அதை சுற்றி பிளான்ட்ஸ் இருக்குது, இன்செக்ட்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே டைவர்சிஃபைடாக பார்க்கறது தான் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்பீஷீஸ், ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல. இப்போ பிளான்ட்னா பிளான்ட் இருக்குது, இன்செக்ட் இருக்குது, ட்ரீ இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கறது தான் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் அப்படி இது பிளான்ட் ஸ்பீஷீஸ், அது அனிமல் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்பீஷீஸ் சொல்கிறோன்னா இப்போ எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அது எவ்வளோ இருக்கும்னா 1.7 1.8 மில்லியன் வரைக்கும் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாமன்கிளேச்சர். ஸோ நாமன்கிளேச்சர்னா என்னன்னு பார்ப்போம். நாமன்கிளேச்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டொமேட்டோ எடுத்துக்கிறோம், தக்காளின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு லோக்கல் ஏரியான்னு இருக்கும். அந்த லோக்கல் ஏரியாவில் அது லோக்கல் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவோம். இப்போ நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போனோம்னா அந்த நேம் பற்றி வச்சு சொன்னோம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ டொமேட்டோ அப்படின்னா என்னென்னா இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு காமனாக ஒரு நேம் வைக்கணும். அப்போ எல்லாருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டில் அவங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு நேம் வைப்போம். அந்த நேம் தான் சயின்டிஃபிக் நேம் சொல்லுவோம். பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் அப்படி சொல்லுவோம். இப்போ அதுக்கு பிளான்ட்ஸுக்கு யாருக்கிட்ட இருந்து கொடுக்குறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர்லேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம சயின்டிஃபிக் நேம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் 2 நேம் கொடுப்பாங்க. அது 2 காம்போனன்ட்ஸ். இந்த 2 காம்போனன்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்லுவாங்க. இதை யார் கொடுத்தாங்கன்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீன்னு இருக்கு இல்லையா, மேங்கோ ட்ரீனா மேஞ்சிஃபெரா இண்டிகான்னு சொல்லுவாங்க. மேஞ்சிஃபெரான்றது ஜெனரிக் நேம், இண்டிகான்றது ஸ்பெசிஃபிக் நேம். இது என்னன்னா எப்போவுமே ஜெனரிக் நேம் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்பெசிஃபிக் நேம் ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இதே மாதிரி சயின்டிஃபிக் நேம்ஸ் ஒரு 2 நேம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ் பற்றியும் நம்ம தனித்தனியாக படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை சுலபமாக்கிறதுக்கு தான் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த ப்ராசஸோட பேர் தான் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் என்னென்னா இது இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்களா, அனிமல்ஸ் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். அனிமல்ஸில் என்னென்ன பண்ணுவோம்னா டாக், கவ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். டாகில் என்னென்னா அதோட ஸ்பீஷீஸ் ஹஸ்கி, லெப்ரேட்டர் அது மாதிரி பண்ணுவோம். கவுவில் ஜெர்சி, தேவரக்கோட்டா இதெல்லாம் அதோடைய கிளாஸிஃபிகேஷன். பிளான்ஸில் 3 டைப்பாக டிவைட் ஆகுது. ஒன்று ஹெர்ப்ஸாக இருக்கும், ஷர்ப்ஸாக இருக்கும், ட்ரீஸாக இருக்கும். ஹெர்ப்ஸில் என்னென்ன வரும்னா சன்ஃப்ளவர், டொமேட்டோ இதெல்லாம் ஹெர்ப்ஸில் வரும். ஷர்ப்ஸில் ஹைபிஸ்கஸ், ரோஸ் இதெல்லாம் ஷர்ப்ஸில் வரும். ட்ரீயில் பேனியன் ட்ரீ, கோகோனட் ட்ரீ இது எக்ஸெட்ரா இதெல்லாம் ட்ரீஸில் வரும். ஸோ இதை பற்றி ஒரு தனி ஸ்டடியே இருக்குது, டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன படிப்போம்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், கிளாசிஃபிகேஷன் இது எல்லாமே டாக்ஸானமியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப், ஒரு ஆர்கானிசத்தோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இது 1 மார்க்கில் வரலாம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ லிவிங் வேர்ல்டில் டைவர்சிட்டி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அதனால் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.